தொண்டர்களை வந்து போலீஸார் வந்து கடும் லட்டி சார்ஜஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு 2 பேர் வந்து ரொம்ப அடிபட்டு, ஒருத்தருக்கு மூக்கில் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஒருத்தருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே பிளட் கிளாட் ஆயிருக்கு. இப்படி கழக உடன்பிறப்புகள், கட்சிக்காக உழைத்தவர்கள், பொதுமக்கள் இப்படி எதுவுமே இல்லாமல் லட்டி சார்ஜ் எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன தீவிரவாதம் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணாங்களா? இப்படி லட்டி சார்ஜ் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு போலீஸார்கள் வந்து பொதுமக்களிலும் கட்சிக்காரர் மத்தியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முற்றிலுமாக இது வந்து அராஜக அரசியலாக தான் வந்து பார்க்கப்படுகிறது. ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத நிலையில தான் இருக்காங்க. ஜனநாயக படத்துக்கு போய் தேட்டரில் உட்காந்து அழுகுறாங்க. ஆனால் இப்படி ஒரு நபருக்கு வந்து ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு வந்து அடிக்கக்கூடியது தான் ஜனநாயகமா? போலீஸார்கள் உங்கள் கைப்பிடியில் இருந்தால் என்ன வேணும்னா நீங்கள் பண்ணலாமா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பதில் அளிக்க தான் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. லீகலாக என்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியுமோ அதன் வகையில் அனைத்துமே நடவடிக்கை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.